ரிஷபராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் ரிஷபராசிக்கு எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம்? குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னா அது முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரங்க தான். ரிஷபராசிக்காரங்க கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னென்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசா உங்களை தேடி வந்துட்டு தான் இருந்துச்சு. இரவு நேரத்தில் நீங்க நிம்மதியா தூங்கலான்னு பார்ப்பீங்க. ஆனா காலையில எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ துன்பத்தையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய ரிஷபராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருங்க. பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய ரிஷபராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல் உங்களை தேடி புதுசா பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் இங்கே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. நீங்க என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம்லாம் உங்களுக்கு என்னைக்குமே வந்தது கிடையாதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசியோட முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய இடங்களில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க. இனிமேல் ரிஷபராசியை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம்தான். யமனையே எதிர்க்கக்கூடிய ராசினா அது ரிஷபராசிக்காரங்க தான். வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க. வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலை விதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா சுக்கிரனுடைய சொந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது ரிஷபராசி தான். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்க பார்க்க போறீங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி ஆரம்பிச்சது, அப்புறம் குரு பயிற்சி ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி ஆரம்பிச்சது. இத்தனை வருடத்துல இத்தனை பயிற்சி ஆரம்பிச்சு எங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே, இந்த சுக்கிர பயிற்சி வந்தா மட்டும் எங்க வாழ்க்கையில நல்லது நடந்துருமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா நல்லது நடக்க போகுது. ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே சுக்கிரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இனி வரக்கூடிய
வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியோட முழு பலன்களுமே ரிஷபராசிக்கு கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே ரிஷபராசிக்கு இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த கம்பெனிக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலுமே கூட அந்த கம்பெனி மூலமாக உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு கடந்த காலகட்டங்களில் போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ தான் போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகள் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்க. நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா வந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனாலும் கூட ஏதாவது சொந்தக்கார மூலமாக ஏதாவது சொல்லி வந்து கெடுத்து விட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஆண்கள் தினந்தோறும் சந்திச்சுட்டு இருந்திருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையதா போகுது. வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, இல்ல ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம விட்டுறீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்க ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய ரிஷபராசிக்காரங்க சொல்றீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதை பார்த்து நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பாங்க. என்னடா எல்லார் வீட்லேயுமே ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனும் வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பங்களில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குற முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க. வேலையில் இந்த பிரச்சனையும் தடுமாற்றமும் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனைகளை மாட்டி தவிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக சந்திச்ச ராசி எதுனா ரிஷபராசிக்காரங்க. இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள்
மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகம் இருக்கிறதுனால 2025 முடிந்து 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க எல்லாரையுமே நம்பிடுவீங்க, நம்பிட்டு ஈஸியாக எல்லார்த்திட்டையுமே ஷேர் பண்ணிடுவீங்க. இதுதான் உங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் உங்கள் மீது அதிகமாக பொறாமையும் பட வைக்குதுங்க. நிறைய நண்பர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. எங்கே போனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் நிதானத்தோடு பேச்சில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசிடுவீங்க. ரொம்பவே கோபப்படக்கூடிய ராசியாகவே இருக்கீங்க. இதன் மூலமாகவும் நிறைய பிரச்சனையும் சிக்கலும் அதிகமாகவே ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும், வாழ்க்கையில் ஈஸியாக முன்னேறிடலாம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.